சின்ன பொண்ணு இந்தா என்னதுங்க இது? காளான் வாங்கிட்டு வந்திருக்கேன், காளான் பிரியாணி பண்ணிடு. சரிங்க. ஐயோ, அத்தைக்கு வேற காளானே பிடிக்காது, தனியா உங்களுக்கு வேற ஏதாவது செய்யணும். பாத்துக்கிடலாம். ஏத்தா, உங்க பிள்ளை காளான் வாங்கிட்டு வந்திருக்காரு, காளான் பிரியாணி பண்ணணுமா? எனக்கு காளான் தெரியும் தே, உங்களுக்கு தான் காளானே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காததான் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்க சொல்றாரு. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. அம்மாவே சாப்பிட்றதில்ல, நாம மட்டும் எதுக்கு சாப்பிட்டுன்னு கூட அவர் நினைக்கல. கொஞ்சம் கூட உங்க மேல பாசமே இல்லத்த. நிறுத்தடி, புட்டா பேசிட்டே போற. நான் சொன்னேன் உங்ககிட்ட எனக்கு காளான் பிடிக்காதுன்னு. என் பிள்ளை எனக்கு பிடிச்சதா தான் வாங்கிட்டு வருவான். எனக்கு என்ன வேணும்னு அவன் பார்த்து பார்த்து செய்வான். நீ போய் காளான் பிரியாணி பண்ணு போ. ஏத்த, இன்னொரு டைம் காளான் பிரியாணி பண்ணும்போது உங்களுக்கு காளானே பிடிக்காதுன்னு சொன்னீங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ காளான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அது என் பையனுக்கும் தெரியும், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இல்லத்த, எனக்கு காளான் பிடிக்கும், அதனால தான் வாங்கிட்டு வந்தாருன்னு நினைச்சேன். உங்களை மறந்துட்டாரேன்னு நினைச்சு கவலைப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லத்த. நீ ஒன்றும் நினச்சி கவலைப்பட வேணாம், போய் வேலையை பாரு போ. எப்பா நல்ல வேலை, இல்லைனா இதுக்கு தனியாக சோறு குழம்பு ரசம் பொரியல்னு செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். நல்ல வேலை. சரிங்க அத்தை, நான் காளான் பிரியாணி பண்ணிடுறேன்.